ஹலோ கைஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சம்முக்கும் சம்மக்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி இதை பற்றி நம்ம மெஷர் விசஸ் கால்குலேட் காலம்ங்கிற வீடியோவில் பார்த்தோம். இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு நியூமரிக்கல் காலத்தில் இருக்கிற வேல்யூஸை வந்து சம்மரைஸ் பண்ணி ஒரு சிங்கிள் வேல்யூவாக ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அந்த டேட்டாவை காமிக்கிறேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஜவுளி கடையோட சேல்ஸ் டேட்டா. ஓகேவா? ஸோ டெய்லி என்னென்ன ஐட்டம் சேல்ஸ் ஆகுது, இங்கே கேப்சர் ஆகுற ஏரியா இங்கே தான் கேப்சர் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன தேவை அப்படின்னா, இப்போ ஜனவரி மந்த்தில் மொத்தமாக எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு தேவை. ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரைஸ் காலத்தை நான் வந்து சம் பண்ணேன் அப்படின்னோம்னா அதுதான் என்னோட ஆக்சுவல் சேல்ஸ். ஓகேவா? இந்த மந்த்துக்கான ஆக்சுவல் சேல்ஸ் வந்து அதுதான். ஸோ இதுக்கு வந்து நார்மலாக அதில் ஒன்றும் இல்லை, வெறும் சம் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சம் போட்டு அந்த ரேஞ்சை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ வந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம், அதுதான் ஆக்சுவல் சேல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான இடங்கள்ல நீங்கள் வந்து சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். SUMX வந்து எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து இப்போ இந்த சினாரியோ பாருங்க, இதுவும் அதே ஜவுளி கடை டேட்டா தான். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணோம்னா, ஒவ்வொரு சேல்ஸ் ஆகிற ஐட்டத்துக்கும் டிஸ்கவுண்ட் வச்சுருக்கோம். ஓகேவா? இது டெய்லி பேசிஸில் மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் வந்து 5% கொடுக்குறோம், அடுத்த சாரிக்கு வந்து 10% கொடுக்குறோம். ஸோ இது மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் மந்த், இந்த ஜனவரி மந்தோட ஆக்சுவல் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ நான் ப்ரைஸ் காலத்தை சம் பண்ணேன் அப்படின்னா இது வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் கிடையாது. ஏன்னா நான் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். இந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை இந்த ப்ரைஸ் ரேட்ல இருந்து நான் வந்து மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இது மைனஸ் பண்ணால் தான் எனக்கு வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் ரேட் கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதையும் ப்ரைஸையும் டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோட டிஸ்கவுண்ட் அமௌண்ட். ஓகேவா? ஸோ ஆக்சுவல் சேல்ஸ் வந்து அடுத்து ஆக்சுவல் சேல்ஸ் வந்து என்னன்னா ஈக்குவல் டு இந்த ப்ரைஸையும் மைனஸ் இது. ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட ஆக்சுவல் சேல்ஸ். ஏன்னா நான் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இதுல இருந்து மைனஸ் பண்ணால் தான் எனக்கு ஆக்சுவல் சேல்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இதை நான் சம் பண்றேன். ஓகேவா? ஈக்குவல் டு சம் ஆஃப். ஸோ என்னோட ஆக்சுவல் சேல்ஸ் வந்து என்ன அப்படின்னா 4800 சம்திங் வருது. ஸோ இந்த இடங்கள்ல தான் நம்ம வந்து SUMX யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இது எக்ஸல்ல பண்றதால நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா, 2 காலம் கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேவா? டிஸ்கவுண்ட் காலம், ஆக்சுவல் சேல்ஸ். நம்ம பவர் பிஐல வந்து புதுசா நியூவா காலம் கிரியேட் பண்ண அவசியம் இல்லை. மெஷர்லயே நம்ம வந்து மெஷர் வச்சே நம்ம வந்து இந்த மாதிரி இந்த ரிசல்ட்டை நம்மளால கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ இதை பவர் பிஐல எப்படி பண்றதுங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோக்குரிய மெஷர் சொல்கிறேன். இது வந்து சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம நார்மலாக சம் போட்டுறது தான். இப்போ சேல்ஸ்னு ஒரு மெஷர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஓகே மறுபடியும் இருக்கிறேன், சம் ஆஃப் உங்களுடைய என்ன காலம் வேணும், ப்ரைஸ் காலம். ஓகேவா? இதை போட்டாச்சு அப்படின்னா இவ்வளோதான். இதுதான் ஃபர்ஸ்ட் சினாரியோ, சம் யூஸ் பண்ண வேண்டிய சினாரியோ. இப்போ உங்கள் டேட்டாவில் டிஸ்கவுண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த காலத்தை சம் பண்ண மட்டும் போதும். ஓகேவா? ஸோ நீங்கள் இதை பார்க்கலாம். ஸோ அமௌண்ட் வந்து 5500 சம்திங் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த நெக்ஸ்ட் சினாரியோ என்ன அப்படின்னா, நம்ம இந்த சினாரியோக்கு ஒர்க் பண்ண போகிறோம், SUMX இந்த சினாரியோக்கு. ஸோ இந்த சினாரியோவில் நம்ம என்ன பண்ணோம்னா, ப்ரைஸ் டேக்ல போட்டுருக்க ப்ரைஸ்ல இருந்து நம்ம வந்து டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி திருப்பி அந்த வழியாக நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான இடத்துல நம்ம வந்து ஒரு நியூ மெஷர் கிரியேட் பண்ணணும் SUMX பேஸ் பண்ணி.
ஸோ இந்த மெஷர் எக்ஸ்பிரஷனை ஜூம் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ்ங்கிற பட்டன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணிங்கன்னா இதாகும், கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஜூம் வந்து மினிமைஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து மெஷர் நேம் வந்து ஆக்சுவல் சேல்ஸ்ன்னு டைப் பண்ணுறேன். ஸோ தென் SUMXங்கிற ஃபங்க்ஷனை டைப் பண்ணுங்க. திருப்பி நம்மளுடைய டேபிள் நேம் வந்து ஷீட் 1. அடுத்து நம்ம என்ன லாஜிக் யூஸ் பண்ண போகிறோங்கிறத நம்ம வந்து இதில் எக்ஸ்பிரஷனில் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் இங்கே பார்க்கலாம், C2லேருந்து E2-வை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம், ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை கழிச்சிருக்கோம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளும் அதே இதை அந்த எக்ஸ்பிரஷனை நம்ம அங்கே மெஷரில் எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைஸ் காலத்தை இது பண்ணுறேன், ப்ரைஸ் காலத்தை கால் பண்ணியிருக்கோம். அடுத்து மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணணும். சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன், ஏன்னா நம்ம டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை நம்ம சப்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரைஸ் மல்டிப்ளை பை டிஸ்கவுண்ட் அமௌண்ட், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இருக்கு, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். ஸோ நீங்கள் இப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்க டேம் வந்து எதை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ ஆக்சுவல் நம்மளுடைய இனிஷியல் ப்ரைஸில் இருந்து டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணுறோம், மைனஸ் பண்ணி நம்பரைஸ் பண்ணி ஒரு சிங்கிள் வேல்யூவாக நமக்கு வந்து இந்த மெஷர் ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த மெஷர், ஆக்சுவல் சேல்ஸ் மெஷர். ஸோ நீங்கள் இப்போ எக்ஸலில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நமக்கு வந்து ஒரு 2 காலம் கிரியேட் பண்ணிப்போம். ஓகேவா? இந்த 2 காலம் கிரியேட் பண்ண பிறகு தான் நம்மளால இந்த வேல்யூவை அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? இப்படி இந்த 2 காலம் கிரியேட் பண்ணாமல் நம்ம மெஷர் வச்சு நம்ம இந்த வேல்யூவை அச்சீவ் பண்ணலாம். ஸோ நமக்கு இதான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை ஓகேன்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ ஆக்சுவல் சேல்ஸ் எடுத்து நான் ஃபீல்டுக்கு எடுத்து போடுறேன், விஷுவல் பேனுக்குள்ள. இப்போ கார்டு விஷுவலை கிளிக் பண்ணிங்கன்னா சம்திங் கீன்னு காமிக்கி. நீங்கள் வந்து நம்ம யூனிட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். டேட்டா லேபிளில் போயிட்டு டிஸ்பிளே யூனிட்ஸில் நன் கொடுக்கணும். டெசிமல் வேணாம் அப்படின்னா நம்ம 0 கொடுத்தீங்கன்னா டெசிமல் போயிடும். ஸோ இதுதான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். ஓகேவா? எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் நீங்கள் பார்க்கலாம், 4800 சம்திங் வந்துருக்கு. அதே வேல்யூவை தான் நம்ம இங்கே அச்சீவ் பண்ணியிருக்கோம். இந்த சேம் வேல்யூவை நம்ம எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டு அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் SUMXுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோங்கிறத பேஸ் பண்ணி தான் அதை மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஓகேவா? ரோ லெவல் கால்குலேஷனாக SUMX யூஸ் பண்ணுங்க, இல்லை ஒரு சிங்கிள் காலத்தை அக்ரிகேட் பண்ணணும் அப்படின்னா SUM யூஸ் பண்ணுங்க. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் SUMXுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கால்குலேட் ஃபங்க்ஷன், சில இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்லாம் மெஷரில் யூஸ் பண்ணுற இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்லாம் பார்ப்போம்.